கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம சங்கீதம் 104 பார்க்குறோம். 104 என்னென்னா 103 104லாம் நம்முடைய ஆத்மாவே கர்த்தரை சோத்தரிக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு உள்ளே எப்பொழுதும் நினச்சது கர்த்தரை சோத்தரித்துக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் நாமத்தை சோத்தரிக்கணும், அவர் செய்த உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லி 103 பார்த்தோம். 104லையும் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் தேவனாய கர்த்தர் மிகவும் பெரியவராக இருக்கிற மகிமையும் மகத்தினர் அணிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆத்மாவில் என்ன செய்யணும், கர்த்தரை சோத்திரிக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா கர்த்தர் தான் ஒளியை நமக்கு வஸ்திரமாக தரித்து வானங்களை ஒரு திரையை போல் என்ன செஞ்சுருக்காரு, நமக்கு விரித்து நம்மளை பாதுகாக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தர் என்ன செய்றாரு, மேல் வீடுகளை தண்ணீர்களாக மச்சு பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டை மேல் செல்கிறார். ஏன்னா வானத்து மேலே என்னது, மேகங்கள் இறங்கு தண்ணிலாம் ஊற்றுது. ஆனால் அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த காற்று மழை இதெல்லாம் ஒரு திரையை போல் என்ன செய்றார், வானங்களை வைத்து நம்மளை என்ன செய்றாரு, பாதுகாக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக செய்கிறாரு, ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக பூமி ஒரு பேதம் என்ன செய்து நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்களுமே கர்த்தர் ஸ்தாபித்தார்னு சொல்லி பூமியை கர்த்தர் என்ன செஞ்சார், ஒரு வஸ்திரத்தை மூடுவது போல என்ன செஞ்சுட்டாரு, பூமியை மூடி வச்சுருக்கிறாராம். ஏன்னா அந்த ஒரு பர்வதம் இருக்குன்னு வச்சுக்காங்க, பர்வதத்தில் நினச்சது தண்ணி நிற்குது. அந்த தண்ணி நினச்சதுன்னா கர்த்தருடைய கண்டிதத்தினால தான் தண்ணி நினச்சது விலகி போகுது, இல்லைன்னா இருக்குது. அடுத்தால கர்த்தர் நினச்சது மலையை பார்க்குறோம், மலையில் ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி அவர்களை ஏற்படுத்தின இடத்துக்கு சென்றதில்லை. நம்ம என்ன செஞ்சோம், இது நம்ம நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். பள்ளத்தாக்கில் கர்த்தர் நினைச்சாரு, நீரூற்றில் வர விடுறாரு, அதில் மலைகள் நடுவே நினைச்சது இதெல்லாம் ஓடுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அங்கே நினைச்சார் கர்த்தர் வெளியின் மிருக ஜீவன், ஏன்னா காட்டு ஜீவன்கள்லாம் எங்கே இருக்குது, மலையில தான் சஞ்சரிக்குது. அப்போ அந்த மலைகளில் நினைச்சாரு கர்த்தர் அந்த ஜீவன்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாரு. அங்கே காட்டு கழுதைகளாக நினைச்சது தங்கள் தாகத்தை அந்த பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் நினைச்சாரு, மலையில் உள்ள பள்ளத்தாக்குகளை அது குடிச்சு தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் ஆகாயத்து பறவைகளும் என்ன செய்து சஞ்சரித்து அந்த கிளைகளில் இருந்து என்ன செய்தான் பாடுதான். தம்முடைய மேல் வீடுகளை கர்த்தர் நினைச்சாரு, பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைச்சி அந்த பூமியை நினைச்சாரு அந்த கிரியைகளுக்கு திருப்தி ஆக்கி கொண்டு வருகிறான்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு கர்த்தர் நினைச்சாரு, திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையும் உண்டு பண்ணுறதுக்கு நினைச்சாரு எண்ணெயும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறான். எப்படி அந்த வெளியில் உள்ள மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை எப்படி ஆகாரங்களை கொடுத்து போஷிக்கிறாரோ, அதே போல் மனுஷனுக்கும் பூமியில் நினைச்சாரு மனுஷனுடைய இருதயத்தையும் மகிழ்ச்சி ஆக்கக்கூடிய திராட்சை ரசத்தை நினைச்சாரு நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு முகக்கலையை உண்டு பண்ணுறதுக்கு எண்ணெயை நினைச்சாரு கொடுக்குறாரு. மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்க ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அப்போ நமக்கு நினைச்சது, நமக்கு நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குன்னு நினைச்சனும் திராட்சை ரசத்தை நம்ம நினைச்சனும் அடிக்கடி குடிக்கும்போது நம்முடைய இருதயம் நினைச்சது மகிழ்ச்சி ஆகுது. அதே போல் நமக்கு முகக்கலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணெயில் நினைச்சு மூஞ்சில் நினைச்சணும், முகத்தில் நல்ல எண்ணெய் தடவணும். இப்போ உள்ள பிள்ளைகள் மக்கள் நினைச்சாங்க எண்ணெயை நினைச்சாங்க ஒதுக்குறாங்க, தலையில் எண்ணெய் கூட நினைச்சாங்க தேய்க்க மாட்டேங்கிறாங்க. முன்னால் உள்ள மக்கள்லாம் பார்க்கும்போது தலையில் எண்ணெய்ச்சது எண்ணெய் குறையாமல் இருக்கும், நல்ல கை காலிலெல்லாம் எண்ணெய் மூஞ்சிலெல்லாம் எண்ணெய் தடவுறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ உள்ளவங்க நினைச்சாங்க என்னைக்கு அதை அசட்டை பண்ணுறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எண்ணெய் இதனால் என்னது நமக்கு முகக்கலையை உண்டு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம முகத்தில் எண்ணெய் தேய்ச்சா முகக்கலை கிடைக்க போகுது, அவ்வளோதான். அதே போல் மனுஷனுக்கு இருதயத்தை ஆதரிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு, ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஆகாரம் சாப்பிடலைன்னா இருதயம் நினைச்சது சோர்ந்து போயிடுது, நம்மளை சரீரம் நினைச்சு சோர்ந்து போயிடுது நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் கர்த்தர் நம்மளை போஷித்து பாதுகாட்டுறாங்களோ அதே போல் விருட்சங்களும் கர்த்தர் நாட்டில் லீபனோனின் கேதுர்களும் கூட என்னது அது சாரத்தினால் இருந்திருக்கு. அதுக்கு கூட இந்த குறையில்லாதபடி கர்த்தர் என்ன செய்றாரோ போஷிக்கிறாரா. அந்த லீபனோனில் கேதுர்கள் இருக்குல்ல, அந்த இடத்துல குருவிகள் கூட நினைச்சது அந்த கேதுர் மரத்தில் நினைச்சது கூடு கட்டுது. தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளுக்கெல்லாம் அந்த தேவதாரு விருட்சம் என்னது ஒரு குடியிருப்பாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் பறவைகள் குருவிகள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா அந்த மரங்களில் தான் என்ன செய்யுது குடியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே தான் என்ன செய்யுது கூடு கட்டுது, கூடு கட்டி கொஞ்சம் பிரித்து முட்டை விட்டு கொஞ்சம் பிரித்து என்ன செய்யுது வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி கர்த்தர் என்ன செய்றாரு, சகல விருட்சங்களிலும் கேது மரங்களே என்ன செய்யுது அந்த குருவிகள் கூட்டுகளுக்கெல்லாம் அந்த கொக்குகளுக்கெல்லாம் குடியிருக்க இடமா வச்சுருக்கிறாரு. அதே போல் உயர்ந்த பருவதம் வச்சுக்கோ, இந்த பருவதம்னா மேடு, அந்த பருவத்தில் கர்த்தர் என்ன செய்றாரு, வரையாடுகள் கண்மலையான குழி முசர்களுக்கும் அந்த உயர்ந்த பருவதத்தில் தான் என்ன செய்யுது கர்த்தர் அடைக்கலம் கொடுத்துக்கிறாராம். அப்போது அந்த நம்ம ஏற்கனவே டூருக்கெலாம் போகும்போது பார்ப்போம் மலைகள்லாம் என்னது வரையாடுகள் மான்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்து கிடக்கிறத பார்க்குறோம்.
அதே போல தான் அந்த வரையாடுல கர்த்தர் உயர்ந்த பருவத்தில் வரையாடு, கண்மலையின் குழி முசல்கள் இதெல்லாம் இருந்துச்சு. அதான் அடைக்கலமாக கொண்டுட்டு அங்கே தான் இருந்துச்சு இருக்குது. குழி முசல்னா முயல். முயல் வந்து என்னச்சுது குழி, அது வந்து குழி பறித்து இருக்கிறதுனால குழி முசல். சாதா இருக்கிறது வந்து சாதா முயல், இது வந்து குழி பறித்து இருக்கும், அதனால தான் குழி முசல். இது வந்து கண்மலையில் தான் நிச்சயமாக அது அடைக்கலமாக இருக்குதான். இதற்கெல்லாம் எல்லாத்துக்கும் மனிதனுக்கு இந்த பறவைகள் இது எல்லாத்துக்குமா கர்த்தர் நினைச்சிடாரு சந்திரனை தான் நினைச்சிடாரு ஒரு காலை குறிப்புக்காக நினைச்சிடாரு படைச்சு வச்சுக்கிறார். சந்திரன் என்னது நமக்கு சூரியன் என்னது ஒளி கொடுக்குது. அந்த சூரியன் என்னது நம்ம வர காலையில் உதிக்குது, சாயங்காலம் நினச்சது மறையுது. இந்த சூரியன் அஸ்தமத்தை வச்சு தான் நம்ம நினச்சதோம் நாட்கள் காலங்களெல்லாம் நினச்சதும் குறிக்கிறோம். காலையில் சூரியன் உதிக்கும் போது நினச்சது காலையில் நம்ம 6 மணி என்று சொல்கிறோம். அடுத்தால 12 மணி நேரம் நடுவில் இருக்கும்போது இது 12 மணின்னு சொல்கிறோம். சாயங்காலத்தில் அங்கே மறையும் போது சொல்கிறது 6 மணின்னு சொல்கிறோம். இப்படி என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த கால குறிப்புகளுக்காக கர்த்தர் சூரியன் சந்திரன் நினைச்சிடாரு உருவாக்கி வச்சுருக்காரு. அந்த சூரியன் உதிக்குது, பகல் வருது, சூரியன் மறையுது, ராத்திரி வருது. அதற்காக நாட்கள் காலங்களே கட்லெட் இருக்கிறது கர்த்தர் அடிச்சுறாரு வச்சுக்கிறாரு. அந்த இது சூரியன் மறையும் போது கர்த்தர் அடிச்சு நமக்கு இருளே கட்லெட்டுறாரு, ராக்காலம் ஆயிடுது. அந்த ராக்காலத்தில் சகல காட்டு ஜீவன்களை என்ன செய்ய நடமாடும். ஏன்னா பகலில் வந்து என்ன செய்தோம் மனிதன் நினைச்சிடறான் வேலை செய்கிறாப்புல, ரா நேரத்தில் நினைச்சிடறாங்க இருள் வந்த உடனே மனிதன் நினைச்சிடறாங்க தன்னுடைய ஸ்நானத்துக்கு வந்து அங்கே நினைச்சிடறாங்க அவங்க தூங்குறக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் பறவைகள் ஆனால் மிருகங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா மிருகங்கள்லாம் பகல் நேரத்தில் என்ன செய்யும் அந்தந்த இடங்கள் எடுத்துடும் மலைகளில் கண்மலையெல்லாம் அங்கங்கே என்ன செய்யும் அது வந்து இப்போ தூங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ராத்திரி நேரத்தில் அவங்கெல்லாம் என்ன செய்கிறோம் வேட்டைக்காக என்ன செய்கிறோம் தன்னுடைய வயிறை நிரப்புறதுக்காக அவங்க என்ன செய்யுது இரவு நேரத்தில் விளையாடுது. இப்போ பகல் நேரத்தில் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அந்த மிருகங்கள்லாம் கண்டு என்ன செய்வோம் நம்ம பயப்படுவோம். அதுவும் நம்ம மனிதனை கண்டு என்ன செய்யும் பயப்படும், நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. ஆனால் நேரம் போது நம்ம தூங்கிடுறோம், அப்புறம் ஒரு வீடுகள்லேருந்து அடைக்கலம் புகுந்துருந்தோம். அப்போ அது வந்து ஃப்ரீயாக என்ன செஞ்சிருது அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு என்ன செய்து பார்க்குது. இப்போ நம்ம நைட்டு ட்ராவலில் போகும்போது அந்தந்த பகுதியிலலாம் என்ன செய்யுது மிருகங்கள்லாம் கிடக்கும். அதனால தான் அந்தந்த இடங்களுக்கு மலைகள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க நைட் நேரத்தில் சரியாக விட மாட்டாங்க. இப்படியாக நம்ம நினச்சது கர்த்தர் ராக்கரி காலத்தில் காட்டு ஜீவன்கள் நடமாடியும் பாலை சிங்கங்கள்லாம் நினச்சது இறைக்காக கெர்ச்சித்து நினச்சது அலைதான். இது வந்து தேவனால் தங்களுக்கு நினச்சது அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கப்படுது. அடுத்தபடியாக சூரியன் உதிக்கும் போது மனுஷன் என்ன செய்கிறான் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் நினைச்சுதான் படுத்துக்கொள்கிறான். அப்புறம் மனுஷன் சாயங்காலம் மட்டும் தேன் வேலைக்கும் தன் பண்ணைக்கு நினைச்சது புறப்படுறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் அப்படியே கர்த்தர் நினைச்சிறார் அவருடைய கிரியைகளை அதிசயமாக என்ன செஞ்சுருக்கிறார் விளங்க பண்ணியிருக்கிறார். அவர் என்னது எல்லாவற்றையும் ஞானமாக என்ன செஞ்சுட்டார் படைச்சிருக்கிறாரு. பூமி கர்த்தருடைய பொருட்களினால் நினைச்சது நிறைந்திருக்கிறான். பூமி கர்த்தருடைய பொருட்களினால் நிறைஞ்சிருக்கு. பூமியில் சகல பொருட்கள் விளையுது, சகல இது எல்லாம் இருக்குல்ல, அதனால தான் பூமி சகல பொருட்கள்னால் கர்த்தர் நினைச்சு வச்சுக்க நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக பெரிதும் விஸ்தாரமான அந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்துக்க விஸ்தாரமான பெரிய சமுத்திரம் தண்ணி வந்து 3ல் 1 பங்கு தான் மனிதர்கள் பூமி இருக்குது, 3 பங்கு சமுத்திரம் தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த பெரிதும் விஸ்தாரமான அந்த சமுத்திரத்தில் சஞ்சரிக்கிறக்கூடிய சிறிய மிருகங்கள், சிறிய பறவைகள், சிறியவைகள் பெரியவைகளுமான எண்ணிருந்த ஜீவன்கள் நினைச்சது அடுக்கு. மீனை எடுத்துக்கிட்டானது சிறுசாக இருக்குது, அடுத்த பெருசாக இருக்குது. அதே போல் திமிங்கலங்கள் அப்படி நிறைய இது நினைச்சது கடலில் நினைச்சது குதிரைகள் கொண்டு நினைச்சது வந்து நாங்கள் வசிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் சிறியவைகள் பெரியகளுமான பொருட்கள் கூட என்னச்சு மிருகங்கள் ஜீவன்கள் கூட என்னது அந்த பெரிய விஸ்தாரமான சமுத்திரத்தில் நினைச்சது வசிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அப்படிலாம் நினைச்சிடாது உருவாக்கி வச்சிருக்காரு. நாம் மனிதர்கள் நினைச்சுவோம் தண்ணிகளை போனால் நினைச்சிடும் முங்கிட்டா மனிதர்கள் செத்து போயிடும். ஆனால் அந்த மிருகங்கள் நினைச்சது கர்த்தர் நினைச்சிடாரு நிறைய ஜீவன்கள் கடல் குதிரைலாம் சொல்கிறோம்ல கடல் அப்படி நிறைய இதுகளை நினைச்சு அங்கே வாழுது தண்ணிகளே வாழுது. அப்போ அதுக்கு தகுந்தால கர்த்தர் நினைச்சிடாரு அதுக்கு நினைச்சிடாரு இப்போ வச்சு போசித்து இருக்கிறாரு பாதுகாக்கிறாரு. அது போல் அந்த சமுத்திரத்தில் பெரிய சமுத்திரத்தில் என்னது கப்பல்கள் என்னச்சது ஓடுது. அந்த கப்பல் ஓடும்போது அங்கே என்னச்சது கர்த்தர் உண்டாக்குற திமிங்கலம் கூட என்னச்சுதான் அந்த கடலில் வசிக்குதான். திமிங்கலம் கூட கடலில் வசிக்குது. ஆனால் ஏற்ற வேலையில் கர்த்தர் நினச்சவார் அதுக்கு ஆகாரம் தருவார் அப்படின்னு சொல்லி அது நினச்சது அங்கே ஆகாரத்துக்காக நினச்சது காத்திருக்குதான். வெளியில் உள்ள மிருக ஜீவன்கள் மனிதர்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ கடலில் உள்ள மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது கர்த்தர் கொடுக்கும்போது என்ன செய்யுது அதை வாங்கி சாப்பிட்டுடுது, அது நன்மையால்
திருப்தி. எப்படி பூமியில் கர்த்தர் மனிதர்களுக்கும் பறவைகள் மிருகங்களுக்கும் ஏற்ற ஆகாரத்தை கொடுக்குறாரோ, அதே போல் சமுத்திரத்திலையும் உள்ள வாழ்கிற ஜீவன்களுக்கும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் இருந்தது ஆகாரையிலே கொடுக்குறார். அதனால தான் அது கர்த்தருடைய கை திறக்க அவர்கள் வாங்கி நன்மையால் திருப்தியாகும்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டாரு அப்படின்னா எல்லா ஜீவன்களும் என்ன செய்யணும்? திகைக்க தான் செய்யணும். தப்பு தன்னால் செத்து தான் போகணும். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மளுடைய சுவாசத்தை வாங்கி கொள்ள அவர் இந்த மண்ணுக்கு தான் திரும்பும். அதனால் கர்த்தர் அதெல்லாம் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய ஆவியை நமக்கு என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். ஆவியை அனுப்பி அவர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளுக்கும் என்ன செய்கிறாரு? பூமியிலையும் சமுத்திரத்தில் வாழுகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாரு? ஜீவன் கொடுக்குறாரு. கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுது? விளங்குறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் விளங்கும்போது கர்த்தருடைய கிரியைகளில் நம்ம நினைச்சிடறோம். கர்த்தர் கிரியைகளில் கர்த்தர் நம்மளை கண்டு நினைச்சிறாரு மகிழ்வார்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் அந்த பூமியை நோக்கி பார்க்கும்போது அது அதிருமா, பர்வதங்களத்தோட அது போக கர்த்தர் பூமியை அதிர பண்ணணும். இப்போ பாரு அங்கங்கே நிலநடுக்கங்கள் புகம்பெல்லாம் வருதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்னது? கர்த்தர் அதை நோக்கி பார்த்து அதை தொடும்போது என்ன செஞ்சிருது? இந்த நிலநடுக்கம் புகம்பெல்லாம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாவம் செய்யும்போது தான் கர்த்தர் நினைச்சாரு அந்த தேசத்தை அது அழிக்கிறதுக்காக வேண்டி நிலநடுக்கம் புகம்பெல்லாம் உருவாக்குறாரு. ஏன்னா அது அவர் உண்டாக்குன ஜீவன்கள். நாம் அவருக்கு பயந்து எரிச்சணும், நடுங்கி நம்ம அவரை சேவிக்கும் போது கர்த்தர் நம்மளை நினைச்சவர் பாதுகாப்பார். அதான் தாவீது சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்க மட்டும் நான் கர்த்தரை நினைச்சுவேன், நான் பாடுவேங்கிறாரு. நான் உள்ளளவும் என் தேவனை தான் நினைச்சுவேன், கீர்த்தனம் பண்ணுவேங்கிறார். அதே போல் தாவீதை போன்று நம்ம நினைச்சது உயிரோடு இருக்க மட்டும் நம்ம கர்த்தரை நினைச்சணும், புகழ்ந்து அவரை பாடி நினைச்சணும், அவரை கீர்த்தனம் பண்ணணும். அப்படி இருக்கணும்னா அடுத்த அப்படி வேத வசனங்கள் நம்ம நினைச்சதும் தியானிக்கணும். தாவீது வேத வசனங்கள் நன்றாக தியானித்தார். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அதே போல் நாம் என்ன செய்யணும்னா இரவும் பகலும் நம்மளும் என்ன செய்யணும்? தாவீதை போன்று வேத வசனத்தில் நினைச்சது நம்ம தியானமாக இருக்கும்போது அது வசனங்களை வாசித்து அதை தியானித்து நம்ம நினைச்சணும். அதை ஜெபிக்கும்போது நமக்கு இருதயத்தில் கர்த்தர் நினைச்சுறாரு, மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. அதனால் கர்த்தர் நமக்கு நினைச்சணும், நம்ம உயிரோடு மூலமாக கர்த்தரை பாடணும், வேத வசனங்கள் நம்ம நினைச்சணும், வாசித்து நினைச்சணும், தியானிக்கணும். அப்போ நமக்கு இதயத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆனால் நம்ம அப்படி செய்யலை அப்படின்னா பாவிகள் என்ன செய்வாங்கன்னா பூமியிலேருந்து நிர்மூலமாகிடுவாங்க. கர்த்தர் பாவிகளையும் துன்மார்க்கரையும் நினைச்சுவார், பூமியிலேருந்து நிர்மூலமாக்கி அவர்களை பூமியில் இராதபடிக்கு நினைச்சிருவார், அழிச்சு போட்டுறாராம். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் ஜீவனோடு நம்ம காத்து இருக்க கர்த்தர் நினைச்சுவார் நமக்கு இது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட ஆத்மாவை நினைச்சணும், கர்த்தரை நினைச்சணும், எப்பொழுதும் சோத்தரிக்கணும், புது பாடல் பாடணும், வேத வசனங்களை வாசிக்கணும். தான் இந்த சங்கீதம் தொடக்கத்திலே பார்க்குறோம். 1வது வசனத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி அப்படின்னு சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அந்த சங்கீதம் முடிவிலையும் பாருங்கள், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி அல்லேலூயான்னு சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம எப்பொழுதும் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யணும்? கர்த்தரை சோத்தரித்து கொண்டே என்ன சொல்லியிருக்கணும். அதனால நம்ம எதுனாலும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு கடைசி முடிவு என்ன சொல்கிறோன்னா, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? ஆத்மாவை என்ன செய்யணும்? சோத்தரித்து கொண்டே இருக்கணும். அடுத்தபடியாக சங்கீதம் 105 தாவீது சங்கீதம் தான். அதில் என்ன சொல்கிறாருன்னா, தாவீது கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும், துதித்து அவர் நாமத்தை என்ன செய்யணும்? நம்ம பிரஸ்தாபமாக்கணுங்கிறாரு. கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கணும், அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? பிரஸ்தாபம். நாமனா அவருடைய பேருன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் அவருடைய நாமம் சொல்லி பார்க்குறோம். நம்முடைய பேர் தான் நம்முடைய நாமம், அதுபோல் கர்த்தருடைய பேர் கர்த்தருடைய நாமம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை எப்பொழுதும் நினச்சி துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? பிரஸ்தாபமாக்கி கொண்டே இருக்கணும். அப்போ அவருடைய செய்கைகளெல்லாம் என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்தணும். கர்த்தர் இப்படி அற்புதங்கள் செஞ்சார், கர்த்தர் இதெல்லாம் உருவாக்குனார், இப்படிலாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கிரியைகளை நம்ம என்ன செய்யணும்? ஜனங்களுக்குள்ள என்ன செய்யணும்? நம்ம பிரசித்தப்படுத்தணுமா. அது மாத்திரமில்ல, கர்த்தரை என்ன செய்யணும்? பாடணும். கர்த்தரை துதிக்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தரை என்ன செய்யணும்? அதிகமாக பாடணும், கர்த்தரை என்ன செய்யணும்? கீர்த்தனை பண்ணணும், அவருடைய அதிசயங்களெல்லாம் என்ன செய்யணும்? தியானிக்கணும். கர்த்தரை பாடணும், கர்த்தரை கீர்த்தனை பண்ணணும், அவருடைய அதிசயங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தியானித்து பேசணும். நமக்கு இவ்வளோ அற்புதங்கள் கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் தியானித்து என்ன செய்யணுமா? பேசணுமா. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்னா மேன்மை பாராட்டணும். கர்த்தருடைய நாமம் யெகோவா, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம், கர்த்தருடைய நாமம் எல்லாம் மேலவர் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி என்ன செய்யணுமா? கர்த்தரை என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்டணுமா. அப்படி நம்ம கர்த்தரை மேன்மை பாராட்டும் போது, மேன்மை பாராட்டி கர்த்தரை தேடும் போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா? மகிழுமா. நம்முடைய இருதயம் மகிழ கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி என்ன செய்யணும்? நாமத்தை மேன்மை பாராட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அதை தாவீது சொல்கிறாரு, கர்த்தரையும் அவர் வல்லமையை நான் நாடுங்கிறார். கர்த்தரையும்
அவர் வல்லமையை என்ன செய்யணுமா நாடுனா, அவர் வல்லமை உள்ளவர், வல்லமையான கிரியங்களே செய்கிறாரு. அதனால் கர்த்தர் வல்லமையை நாடுங்க. அவர் சமூகத்தை நித்தமாக தேடுங்க. சமூகம்னா கர்த்தருடைய சந்நிதி, ஆலயம். அப்போ அவருடைய சமூகத்தை நம்ம என்ன செய்யணுமா நித்தியம் தேடணும். அவருடைய வல்லமையை என்ன செய்யணும் நாடணும். அவருடைய சமூகத்தை என்ன செய்யணும் நித்தமாக என்ன செய்யணுமா தேடணுமா. அவருடைய தாசநாயக ஆபிரகாம் சந்ததி. நம்மளாம் யார்? கர்த்தருடைய தாசநாயகிய ஆபிரகாமுடைய நம்ம சந்ததி. நம்மளால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரர்கள். யாக்கோபு என்றால் இஸ்ரவேல். அதனால் கர்த்தருடைய ஆபிரகாம் சந்ததி நம்ம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளால் என்னது யாக்கோபுடைய புத்திரர்கள். அதனால் நம்மளாம் என்ன செய்யணுமா கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், இது எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அவர் நமக்கு செய்த நியாய தீர்ப்புகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணுமா நினைவு கூறணுமா. அடுத்தபடியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியங்க வழங்கும். அவர் கர்த்தருடைய நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சாலும் என்னது செஞ்சாலும் கர்த்தர் இருந்தால் எந்த நியாயாதிபதியாக வருவார், நமக்கு என்ன செய்ய நியாய தீர்ப்பு கொடுப்பார். அந்த நியாய தீர்ப்பு பூமியில் என்ன செய்யும் விளங்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1000 தலைமுறைக்கென்று கர்த்தர் கட்டளையிட்ட வாக்கு, ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்குக்கு இட்ட ஆணைய, இதில் என்றென்றைக்கும் கர்த்தர் நினைச்சார் நினைத்திருக்கிறார். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நினைச்சாரு உங்கள் சந்ததி நினச்சி பிறகு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் சந்ததி என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த இதை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு நான் நினைச்சுறேன், அவங்களுக்கு நான் இறக்கம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களோட நினைச்சுறாரு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை நான் நினைச்சுவேன், நான் என்றென்றைக்கு அதை நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் நம்மளோடு நாமும் கர்த்தருக்கு போன பொருத்தனைகள் எல்லாம் நினைச்சணும், நாமும் நினைத்து பார்க்கணும். அப்போது கர்த்தர் நம்மளை நினைச்சுவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன கட்டளைகளை எப்படி நிறைவேற்றும் போது அவங்களை ஆசிரியிக்காரோ நாம் அவருடைய சந்ததிகள் தான். அதனால் கர்த்தர் நம்மளே நினைச்சுவார், நம்மளே நினைத்து பார்ப்பார். யாக்கோபுக்கு கர்த்தர் நினைச்சார், ஒரு பிரமாணமாகவும் இருக்கிறாரு. இஸ்ரேலுக்கு நித்திய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். அவங்க யாக்கோபு இஸ்ரேலுக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டார். அதான் உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தில் பஞ்சத்துக்காக போகும்போது அங்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கானான் தேசத்தை நினச்சதேன் நான் திரும்ப உங்களுக்கு தருவேன்னு சொல்லி அந்த கானான் தேசத்தை நினைச்சுறாரு. கர்த்தர் நம்ம கொடுக்குறத பார்க்குறோம். அந்த நாட்களில் கொஞ்சம் ஜனங்கள் தான் இருந்தாங்க. கொஞ்சம் ஜனங்களும் சொற்ப ஜனங்களும் தான் பரதேசிகளாக இருந்தாங்களாம். ஆனால் அவங்க ஜனத்தை விட்டு மறுஜனத்தண்டிக்கும் ஒரு ராஜ்யத்திட்டுக்கும் மறு தேசத்தண்டிக்கும் போனாங்க. அதான் ஏன்னா அவங்க கொஞ்சம் ஜனங்கள், சொற்ப ஜனங்கள்னால் அவங்க போனது யார்? மொத்தம் 70 பேர் தான் என்ன செஞ்சாங்க, அந்த எகிப்துக்கு போனாங்க. கானான் தேசம் தான் அவங்க பஞ்சம் நேரிட்டதுனால பஞ்சத்துக்கு பிழைக்கிறதுக்காக அங்கே போனது. மொத்தம் 70 பேர் தான் என்ன செஞ்சாங்க, எகிப்துக்கு போனாங்க. அதான் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்துக்கு போனதை. அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அவங்க போன எகிப்து தேசத்தில் என்ன செய்கிறாங்க, எகிப்தியர்கள் அவங்கள என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கி அவங்கள என்ன செய்கிறாங்க, அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கூட என்ன செய்கிறாங்க, கடிந்து கொள்கிறாங்க. ராஜாக்கள் யார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை நீங்கள் தேடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசியில் நீங்கள் தீங்கி செய்யாமலும் இருங்கள்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த எகிப்தியர்களை சொல்கிறாரு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன தீங்கு நினைக்கக்கூடாதுன்னுலாம் சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் நினைச்சார் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகளை முற்றிலும் முறித்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா எகிப்து தேசத்தில் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த இடத்துல பஞ்சம் வரும்போது கர்த்தர் அந்த பஞ்சத்தை என்ன செய்கிறாரு, முற்றிலும் முறித்து அதுக்கு என்ன செய்கிறாரு, இவங்களுக்கு முதலாவதே பிழைப்பூட்டுக்காக யோசேப்பு என்கிற மனுஷன் என்ன செஞ்சார், முதலாவதே கர்த்தர் என்ன செய்கிறாரு, பஞ்சம் நேரிடும், அப்போ ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க, என்னுடைய ஜனங்கள் எகிப்தில் போய் இருப்பாங்க, அடிமையாக இருப்பாங்க பஞ்சத்துக்காக. அப்போ அதற்காக கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா அங்கே ஒரு தாசனை என்ன செஞ்சார், இங்கே இருந்து இஸ்ரேல் தேசத்துலேருந்தே கர்த்தர் என்ன செஞ்சார், ஒரு தாசனம் அல்லது அந்த எகிப்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறார். அது எப்படி கொண்டு போகிறாருன்னா, அவன் யோசேப்பு என்ன செய்கிறான், கர்த்தருக்கு பிரியமானவன், பெற்றோர்களுக்கு பிரியமானவன். அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய சகோதரர்களாக என்ன செய்கிறான், விற்கப்பட்டு அந்த இடத்துக்கு என்ன செய்கிறான், அந்த எகிப்து தேசத்துக்கு முன்னாலே அவன் போயிடறான். கர்த்தர் அவனை முன்னாலே அனுப்பி என்ன செய்கிறாரு, அந்த பஞ்சகாலம் வருவதற்கு முன்பாக செழிப்புள்ள வருஷங்களில் அந்த ஆகாரங்களெல்லாம் சேர்த்து வைக்கும்படி அவனோட பேசி பார்வோன்ட்டு சொல்லி அதுக்கு தகுந்ததெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஏற்பாடு பண்ணி வச்சாங்க. அப்படி என்ன செஞ்சாங்கன்னா அவங்கள கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தினது யோசேப்பு மூலமாக. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற மூலமும் அப்படி வாசனம் என்னது புடமிட்டது பார்க்குறோம். அப்போ ராஜா ஆள் அனுப்பி அவங்க புடமிடப்பட்டு கவிழ்க்கப்பட்டு அடிமையாக இருக்கிற தேசத்தில் கர்த்தர் வரவங்களை என்ன செஞ்சார், விடுதலை பண்ணினார்னு சொல்லி பார்க்குறோம். விடுதலை பண்ணி அந்த யோசேப்பு அந்த இடத்துல சரியாக விற்கப்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு அடிமையாக தான் என்ன செஞ்சு அவன் இருந்தான். அடிமையாக இருந்தான். சிறச்சல தன்னுடைய பார்வனுடைய மனைவி போத்திபாருடைய மனைவி என்ன செஞ்சாவன்
பாவத்துக்கு இருக்கிற இழுத்தா. ஆனால் பரிசுத்தமாக இருந்ததுனால அவன் நினைச்சிறான் சிறைச்சாலையில் கூட அவன் நினைச்சிறான் ஒரு அடிமையாக விற்கப்பட வேண்டிய சூழல் ஆகிட்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் அவனை கர்த்தர் என்ன செஞ்சார், அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, பார்வோனுடைய தேசத்துக்கு என்ன செஞ்சார், எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அந்த ஆஸ்திக்கெல்லாம் அவனை செஞ்சார் ஒரு அதிபதியாக என்ன செஞ்சார், மாற்றினார். சிறையாக விற்கப்பட்ட யோசேப்பு அங்கே போய் இருந்து திரும்ப அவனை சிறைச்சாலையில் 10 வருட மனைவித்தமாக அவனை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் தயவு கிடைக்க வைத்து அவனை என்ன செஞ்சார், மீண்டும் என்ன செஞ்சார், அவனை ஒரு அதிகாரியாக அந்த இடத்துல மாற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் விற்கப்படுத்த விட மாட்டார்னு சொன்னபடி அவனை விற்கப்படுத்தாத படிக்க கர்த்தர் நினைச்சாரு. அந்த எகிப்தியர்கள் இருக்கிற அந்த விக்கிரக தேசத்தில் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார், ஒரு தன்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு பெரிய அதிகாரியாக என்ன செஞ்சார், உயர்த்தி வச்சதுனால அங்கே என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் ஜனங்களாம் இப்போ அங்கே பஞ்சம் நேரிடும் போது நேராக என்ன செஞ்சாங்க, அந்த எகிப்துக்கு கர்த்தர் நினைச்சார் அழைத்து கொண்டு போனார். எடுத்துக்கொண்டு போய் அங்கே நினச்சிட்டு அவங்க வந்து பழகி பெருகி என்ன செஞ்சாங்க, இருக்க செஞ்சார். ஆனால் அவங்களோட சத்துருக்களை பார்க்கலாம் கர்த்தர் இவர்களை என்ன செஞ்சார், ஆசீர்வதித்ததுனால இவங்க பழகி பெருகினாங்க ஜனங்கள். அப்படி என்ன செய்ய கர்த்தர் அவங்கள என்ன செஞ்சார், ஆசீர்வதித்து அந்த இடத்துல வைக்கிறத பார்க்குறோம். அங்கே இருக்கும்போதும் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறாங்க, பயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய ஊழியக்காரர் என்ன செஞ்சாங்க, வஞ்சனையாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை நல்லா பழகி பெறுகிறாங்கன்னு சொல்லி இவங்களை அடிமையாக வச்சு நடத்தி அவங்கள கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எகிப்துலேருந்து திரும்ப கர்த்தர் மோசே ஆரோனை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை என்ன செஞ்சார், விடுவித்தார். அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சு அவங்களை என்ன செய்ய அந்த எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் மீண்டும் கானானுக்கு கொண்டு வந்தார். அது என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் தாம் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.